பிசினஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 67. விக்கி நீட்டிய அந்த கசங்கிய காகிதத்தை நடுங்கும் கரத்தோடு வாங்கினாள் ஆராத்யா. அவள் விழிகள் நீரை பொழிந்தன. ஆரா யூஜி முடித்த பின் பிஜி சேர்வதற்கு முன்பு திருச்செல்வம் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க கேட்டார். அவள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. நான் காலேஜ் போய் MBA படிக்கணும் டாடி, அதுக்கப்புறம் உங்கள் கூட பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் எல்லாம். இப்போவே அந்த கமிட்மெண்ட்டில் நான் நுழைய மாட்டேன் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டாள் ஆரா. ஏண்டி, நானெல்லாம் யூஜி முடித்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலையா? என்ன மாதிரி போஸ்டரில் பண்ணலாம் இல்லை என்று கேட்டாள் ஆதிரா. அக்கா, உன்னையே சுற்றி சுற்றி வந்து லவ் பண்ண மாமாவை மாதிரி ஒரு நல்ல பையன் எனக்கும் கிடைச்சிருந்தா நானும் இப்போ கல்யாணம் பண்ணியிருப்பேன் என்று சொல்லி கண்ணடித்தாள் ஆரா. ஆஹா என்று கிண்டலாக கேட்டாள் ஆதிரா. இது என்ன தீரமா இப்படி கிண்டலா சொல்ற? நான் நல்ல பையன் இல்லையா என்று பாவமாக முகத்தை வைத்து கேட்டான் நகுலன். ஆதிரா உதட்டை சுழித்து விட்டு சென்று விட்டாள். பாத்தியாடா குட்டியும் அக்கா என்ன பண்ணுறான்னு? நல்லவனுக்கெல்லாம் இப்போ காலமே இல்லை, நல்லவனா இருந்தால் யாருக்கும் பிடிக்கிறதே இல்லை என்று சோகமாக கூறினான் நகுலன். ஐயோ மாமா, அப்படியெல்லாம் இல்லை, உங்களை மாதிரியே, ஏன் உங்களை விட நல்ல பையனா பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்று சொல்லிவிட்டு ஓடினாள் ஆரா. தன் அறைக்கு சென்றவள் தனக்கு வரப்போகும் கணவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விழிகள் மூடி யோசித்தாள். மூடிய விழிகளின் வழியே தன் ஆசைகளை எல்லாம் சேகரித்தவள் டைரியை எடுத்து அவைகளை எழுதத் தொடங்கினாள். அவன்தான் முதலில் என்னை நேசித்து என்னிடம் வந்து அவன் விருப்பத்தை சொல்ல வேண்டும். என்னையே சுற்றி சுற்றி வர வேண்டும். என் சம்மதத்திற்காக காத்திருக்க வேண்டும். என் காதலை எனக்கு உணர வைக்க வேண்டும். நான் அவனை முழுதாக நம்ப வேண்டும். எல்லோருக்கும் அவனை பிடிக்க வேண்டும். எல்லோரிடமும் அன்பை காட்டுபவனாக இருக்க வேண்டும். எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். என்னை தவிர வேறு எந்த பெண்ணிற்கும் அவன் மனதில் இடம் இருக்கக்கூடாது. எனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அவன் அருகில் என் கவலை மறந்து இருக்க வேண்டும். எப்போதும் என்னை சிரிக்க வைக்க வேண்டும். மாமா, உங்களை விட இவன் என்னை நல்லா பார்த்துக்கிறான் என்று நகுலன் மாமாவிடம் மகிழ்ச்சியாக சொல்ல வேண்டும். அவன் கைகோர்த்து எப்போதும் என் தந்தையின் முன் பெருமையாக நிற்க வேண்டும். என் அம்மாவோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்த இந்த வீட்டில் அவன் கைகோர்த்து மகிழ்ச்சியாக வலம் வர வேண்டும். அதை கண்டு என் அம்மாவின் ஆத்மா மகிழ வேண்டும். எழுதி முடித்து டைரியை மூடி வைத்தாள் ஆரா. என் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி என் கனவை நனவாக்க ஒரு ராஜகுமாரன் வருவான் என்று தனக்குள் நம்பிக்கையாக சொல்லி கொண்டாள். நந்தன் அவளை காதலிக்க தொடங்கிய பின் அவள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதாக உணர்ந்து அதில் டிக் செய்து கொண்டே வந்தாள். 5வது வரை சந்தோஷமாக டிக் செய்திருந்தாள். 6வது ஆசையிலேயே அவன் பொய்த்து போனான். அவள் தந்தைக்கே அவனை பிடிக்கவில்லை. அதனால் அதற்கு மேல் அதனை எதுவும் செய்யாமல் அப்படியே வைத்திருந்தாள். அவனை பற்றிய உண்மையை அறிந்தபோது கோபத்தோடு அதுவரை செய்திருந்த டிக்கை எல்லாம் பேனா கொண்டு கிறுக்கி அடித்தாள். அதன் பிறகு அதை பற்றி அவள் மறந்தே போனாள். அன்று ரவிசங்கரின் வீட்டிலிருந்து சபாபதியின் வீட்டிற்கு அனைத்தையும் மாற்றிக்கொண்டு வருகையில்தான் அவள் கண்ணில் பட்டது அந்த டைரி. எல்லாமே முடிந்துவிட்டது, இனி எதுவும் தன் வாழ்வில் இல்லை என்ற கோபத்தில் அதனை கிழித்து கசக்கி எறிந்தாள். என் விழியில் தோன்றிய கனவு என் விழியை தாண்டி நனவாகாமல் விழிகளுக்குள்ளேயே அழிந்துவிட்டது என்று தனக்குள் வேதனையோடு சொல்லிக்கொண்டு அங்கிருந்து வந்துவிட்டாள். கனி அவள் கசக்கி எறிந்த அந்த பேப்பரை பிரித்து படித்தாள். அவள் மனதில் பாரம் கூடிப்போனது. அதனை பத்திரமாக எடுத்து வைத்திருந்தாள். திருமணம் முடிந்த அன்று விக்கியை அழைத்து கேட்டாள். விக்கி, நான் உனக்கு எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலையே, உனக்கு கிஃப்ட் எதுவும் வேண்டாமா? ஏய் பழமொழி, எங்கள் கல்யாணத்துக்கு நீ வந்ததே எனக்கு பெரிய கிஃப்ட்டு தான் என்றான் புன்னகையோடு. தன் பையில் இருந்த அந்த பேப்பரை எடுத்து அவன் கையில் திணித்தாள். என்ன இது? படிச்சு பாரு. அதை படித்தவன் விழிகளில் கண்ணீர் தேங்கி நின்றது. அவ மனசை ஜெயிச்சிருக்கடா. இதை பற்றி தெரியாமலேயே அவள் ஆசைப்பட்டதெல்லாம் நீ செஞ்சிருக்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். யூ டிசர்வ் இட். வருங்காலத்தில் எப்பவும் இந்த குணத்தை மாற்றிக்காத. உனக்காக இல்லைன்னாலும் ஆராவுக்காக நீ இப்படியே இரு என்று சொல்லி புன்னகைத்து விட்டு சென்றாள் கனி. மீண்டும் அதனை படித்து பார்த்தான் விக்கி. முதல் 12 ஆசைகள் வரை ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. 13வது ஆசை, அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. நிச்சயமாக ஒரே மாதத்தில் அவளை அப்படி நகுலன் முன் சொல்ல வைத்து விடலாம். ஆனால் 14, 15 அது எப்போதும் அவள் வாழ்வில் நிகழாதா என்று எண்ணி வேதனை கொண்டான். அது எப்படி முடியாமல் போகும்? என் ஆராவுக்காக அதையும் நான் செய்வேன். ஒருவன் ஆராவை ஏமாற்றி விட்டான் என்பது யாருக்கு அங்கே தெரிய போகிறது? இனி எல்லோரையும் பொறுத்தவரை ஆரா என் மனைவி, அகில் என் மகன், அவ்வளவுதான். அப்படி சென்று அங்கே நின்றால் அவள் அப்பாவால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்தவன் நகுலனை அழைத்து அதை பற்றி கூறினான்.
அவன்தான் ஆதிரா செய்ய போகும் அந்த விஷயத்தை பற்றி அறிந்து ரவிசங்கரிடம் பேசி விக்கியை அங்கே வரவழைத்தான். அதன் பிறகு அவர்கள் ஆராவை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தான் விக்கி. எல்லாவற்றையும் ஆராவிடம் சொல்லிவிட்டு அவளை நெருங்கி வந்தான். அவள் கையில் இருந்த அந்த பேப்பரை வாங்கி டேபிளின் மேல் வைத்து நன்றாக நீவி விட்டான். இனி இதை கசக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை பாப்பா என்று விட்டு அவளிடம் மீண்டும் நீட்டினான். இதில் 15 தான் இருக்கு, இன்னும் 50 வேணும்னாலும் எழுது, எல்லாத்தையும் உனக்காக நான் செய்வேன் என்றான். நடுங்கும் கரங்களோடு அதனை வைத்து பார்த்து கொண்டிருந்தவள் அதனை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு கண்கள் மூடி புன்னகைத்தாள். பின் அவனை கழுத்தோடு கட்டி கொண்டாள். அப்படியே அவளை தூக்கி சுற்றினான் விக்கி. என் கண்ணை தாண்டி வந்து கை கால் முளைச்சு உயிரோடு நிற்கிற என் கனவுடா நீ என்று சொல்லி அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். சில வருடங்களுக்கு பிறகு அது ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம். அங்கிருக்கும் பிள்ளைகளோடு சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தனர் சபாபதியும் ஜமுனாவும். மாலை நெருங்கும் வேளையில்தான் அங்கிருந்து கிளம்பினார்கள் இருவரும். ஒரு குழந்தை ஓடி வந்து ஜமுனாவின் காலை கட்டி கொண்டது. பாட்டி, நாளைக்கும் வருவீங்கல்ல? அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தவர் நிச்சயமா வருவோம் என்று சொல்லிவிட்டு அவர்களிடம் விடை பெற்று கொண்டு வீட்டிற்கு வந்தார்கள். அன்று புது வீட்டிலிருந்து அவர்களிடம் விடை பெற்று கொண்டு வந்த பிறகு சபாபதி வருத்தத்தோடு இருந்தார். என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? ஜமுனா கேட்டார். இனி அகில் மேலே நமக்கு உரிமை இல்லைல்ல? இத்தனை நாள் நான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இனி எதுக்கும் நான் அவனுக்கு தேவைப்பட மாட்டேன் இல்லை? அவர் முகத்தில் அவ்வளவு வருத்தம். என்ன பேசுறீங்க நீங்க? அவன் அவங்க பையனா இருக்கிறது தான் நல்லது. நம்மக்கிட்ட பேசாமலா போக போகிறான்? பேசுறது வேற, ஆனால் நம்மக்கிட்ட இனி வளர மாட்டான் இல்லை? புன்னகைத்தார் ஜமுனா. அவர் கையை ஆறுதலாக பற்றினார். நம்ம பையன் பண்ண தப்புக்கு அவனை வளர்த்து பிராய்ச்சித்தம் தேடணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம். நாம் அவனை வளர்க்கிறத விடவும் விக்கியும் வைத்திய அண்ணனும் அவனை நல்லா வளர்ப்பாங்க. அவங்க பையனா அவன் அவங்க வீட்லேயே வளரட்டும். நம்ம வீட்டுக்கு வர்றப்போ அவனை நாம் கொஞ்சலாம், அது போதும் என்றார் ஜமுனா. அவரை ஆச்சரியமாக பார்த்தார் சபாபதி. என்னங்க அப்படி பார்க்குறீங்க? உன் மகனை மறக்க முடியாமல் எவ்வளவு கஷ்டப்பட்ட, ஆனால் ஒரே நிமிஷத்தில் தூக்கி போட்டுட்ட. அகில் மேலே உயிராயிருந்த, இப்போ ஒரே நிமிஷத்தில் உன்னால் அவனை தள்ளி நிறுத்தி வச்சு பார்க்க முடியுதில்ல? பொண்ணுங்க மட்டும் மனசளவில் எவ்வளவு மென்மையாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு உறுதியாகவும் இருக்கீங்க என்று சொல்லி புன்னகைத்தார். ஜமுனா கூறியதைப் போல் அதன் பிறகு இருவரும் அகிலிடம் அதிக உரிமையை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஆராவும் அகிலும் எப்போதும் போலவே அவர்களிடம் பழகினார்கள். அகிலின் விடுமுறை நாட்கள் எல்லாம் அவர்கள் வீட்டில் அவர்களோடு தான் கழியும். அதிக நாட்கள் விடுமுறை இருந்தால் மட்டுமே திருப்பூர் செல்வான். ஆரா அடுத்து கர்ப்பமான போது கூட ஜமுனாவின் ஆசைக்காக 1 மாதம் வந்து அவர்களோடு தங்கினாள். அதன் பிறகே ஆதிரா வந்து அவளை திருப்பூர் அழைத்துச் சென்றாள். இதோ இன்று வரை ஆராவும் அகிலும் தரும் உரிமையை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களிடம் எதிர்பார்ப்பை வளர்த்து கொள்ளாமல் ஒதுங்கியே இருந்தனர் இருவரும். தங்கள் மன நிம்மதிக்காக அவ்வப்போது இதுபோல் ஆதரவற்ற இல்லங்களுக்கு சென்று அந்த பிள்ளைகளோடு நேரத்தை செலவிட்டுவிட்டு வருகிறார்கள். அங்கிருக்கும் பிள்ளைகளில் நன்றாக படிக்கும் பிள்ளைகளின் படிப்புக்கான செலவை ஏற்றுக்கொள்கிறார் சபாபதி. தங்கள் வாழ்வில் எப்பொழுதும் ஜீவாவை திரும்பவும் சந்தித்து விடவே கூடாது என்று ஜமுனா கடவுளிடம் தினமும் வேண்டிக் கொள்கிறார். அந்த வேண்டுதலை இன்று வரை நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார் அவரும். ஆனால் அந்த வேண்டுதல் எல்லாம் ஜமுனாவிற்கு மட்டுமே, சபாபதிக்கு பலிக்கவில்லை. மீண்டும் ஒரு நாள் அவர் தன் மகனை கண்டார். அதுவும் அவர்கள் அடிக்கடி வந்து செல்லும் அதே ஆசிரமத்தில். அவனை கண்ட அந்த நேரத்தில் முன்பு போல் அவனிடம் கோபப்படவில்லை. அவனை எண்ணி வேதனை கொள்ளவில்லை. அவனை கண்டும் காணாமல் கடந்து சென்றார். அவன்தான் அவரை கண்டு ஒரு நொடி திகைத்தான். மறுநொடி பார்வையில் இருந்து மறைந்தான். இங்கே இவனுக்கு என்ன வேலை? இந்த மாதிரி இடத்திற்கெல்லாம் உதவி செய்யும் குணமுள்ளவனா இவன்? யோசனையோடு சத்தமில்லாமல் அவனை ஆராய்ந்தார். அங்கே வேலை செய்யும் ஊழியரிடம் விசாரிக்க அவர்களுக்கு குழந்தை இல்லாததால் ஒரு குழந்தையை தத்தெடுக்க வந்திருப்பதாக கூற விரக்தியாக புன்னகைத்தார் சபாபதி. மணியாக ஒரு மகன் அவன் இரத்தத்தில் இருந்தும் அவன் அப்பா என்று அழைக்கும் உரிமையை இல்லாமல் செய்ததுதான் கடவுளின் சித்தம் என்று எண்ணினார். அவன் செய்த பாவத்தின் வினையை அவன் அறுத்து கொண்டிருக்கிறான் என்று மனதை தேற்றிக்கொண்டு அங்கிருந்து வந்துவிட்டார். ஜமுனாவிடம் அதை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இப்பொழுது இருக்கும் கோபம் அவன் வருத்தத்தை பற்றி அறிந்தால் மாறிவிடுமோ என்று பயந்தார். அகில் என்றும் விக்கியின் மகன் மட்டுமே, அதில் யாரும் குழப்பம் செய்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அவனுக்கு உயிர் கொடுத்தது ஜீவாவாக இருக்கலாம், ஆனால் அவனை விவரம் அறியா வயதிலிருந்து வளர்த்தது விக்கிதான். அவனை பார்த்து பார்த்து வளர்ந்ததால் அவன் குணத்தையே கொண்டிருக்கிறான் அகிலன்.
குணம் என்பது பிறப்பில் வருவது அல்ல, வளர்ப்பில் வருவது என்று புரிந்தவர் ஆதலால் ஜீவாவை பற்றி அறிந்ததை தன் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்துவிட்டார். அந்த காலை நேரத்தில் அலுவலகம் செல்ல வேண்டிய பரபரப்பில் அவசர அவசரமாக காலை மற்றும் மதிய உணவை தயார் செய்து கொண்டிருந்தாள் ஆரா. மம்மி என்றவாறே வந்தாள் அவர்களின் 8 வயது மகள் வினயா. சொல்லுடா செல்லம். நீங்கள் சொன்ன ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன் மம்மி. தேங்க்யூ செல்லம். டேடி எழுந்துட்டாரா? இன்னும் இல்லை மம்மி. இவனை என்று கோபமாக பற்களை கடித்தவள் அகில் என்று அழைத்தாள். என்ன மம்மி என்று வந்து நின்றான் 14 வயது அகில். போய் விக்கியை எழுப்புடா, இவன்கிட்ட தினமும் தொல்லையா இருக்கு என்றாள் கோபமாக. சிரித்து கொண்டே விக்கியை தேடிச் சென்றான் அகில். கவிழ்ந்து படுத்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த விக்கியின் முதுகில் ஏறி படுத்து கொண்டான் அகில். விக்கி எழுந்துரு, டைம் ஆச்சு என்று அவன் கன்னம் தட்டினான். விழிகளை திறந்து பார்த்த விக்கி, 8 மணிதானடா ஆகுது, அதுக்குள்ளே ஏண்டா என்னை எழுப்புற என்று விட்டு மீண்டும் முகத்தை தலையினையில் புதைத்து கொண்டான். 8 மணிதானா? அது சரி, மம்மி கிட்ட உனக்கு அடி கன்ஃபார்ம் என்றான் அகில். உறக்கத்திலேயே அவன் இதழ் விரிந்தது. ஷேம் ஷேம் பப்பி ஷேம், டேடி இன்னும் எழுந்திருக்கவே இல்லை என்று கையை தட்டி சிரித்தாள் வினயா. இமைகளை பிரித்து தன் மகளின் சிரிப்பை ரசித்தான் விக்கி. எழுந்திரு விக்கி, இந்த அசிங்கம் உனக்கு தேவையா என்றவாறே அவன் கன்னத்தில் முத்தமிட்டான் அகில். சரி சரி என்று விட்டு எழுந்து அமர்ந்தான் விக்கி. மம்மி எங்கடா? நினச்சேன், என்னடா இன்னும் இந்த கேள்வியை கேட்கலையேன்னு என்று கிண்டலாக சொல்லிவிட்டு கிச்சனில் பிஸியாக இருக்காங்க என்றான். அவ ஏன் கிச்சனில் இருக்கா, அங்கே என்ன பண்ணுறா என்று கேட்டுக்கொண்டே எழுந்து அங்கே சென்றான். ஏ பாப்பா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்கே அந்த ஆள்? அங்கிள் கோயிலுக்கு போயிருக்காரு. கோயிலுக்கா? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு உங்கள் அம்மாவோட பிறந்த நாள். அதுக்கு என்னடா அதுக்கு? அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஃபோனை எடுத்து வைத்தீஸ்வரனை அழைத்தான். இன்னும் கோயிலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ முதல்ல கிளம்பி வா. கொஞ்ச நேரம் கழித்து வரேன்டா. அதெல்லாம் முடியாது, உனக்கு தெரியும் இல்லை, நீ வந்து சமைச்சு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன்னு. முதல்ல கிளம்பி வா என்று விட்டு அழைப்பை தொண்டித்தான் விக்கி. ஏண்டா இப்படி அவரை படுத்துற? அவரை ஒரு நாளாச்சும் நிம்மதியாக விடுறியா? அப்படியெல்லாம் விட முடியாது என்று விட்டு அறைக்குள் புகுந்தான் விக்கி. தாத்தா பாவம் என்றாள் வினயா. நீ நினைக்கிறது தப்பு வினு என்று சொல்லி சிரித்தான் அகில். தாத்தா எப்பவும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு டேடி நினைக்கிறாரு, அதனால தான் எப்பவுமே அவரை தனியாக விடுறதில்லை என்றான். சிறு புன்னகை ஒன்று ஆராவின் இதழில் அரும்பியது. அவள் இடையோடு கட்டி கொண்ட வினயா அவளிடம் கேட்டாள். மம்மி, உங்களுக்கு எங்கள் 3 பேரில் யாரை ரொம்ப பிடிக்கும்? எப்பவும் உன் டேடி தான் என்று சொல்லி அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள். அது ஏன் மம்மி? அவள் உயரத்திற்கு குனிந்து கூறினாள். ஏன்னா எப்பவும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு உன்னோட டேடி நினைப்பாரு, முக்கியமாக நான் எப்பவும் வருத்தப்படவே கூடாதுன்னு நினைப்பாரு என்று சொல்லி சிரித்தாள். அதற்குள் விக்கி அவளை அழைக்க, வரேன் வரேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு, டைனிங் டேபிளில் டிஃபன் ரெடியாக வச்சுருக்கேன், நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க, நான் இப்போ வந்துடுறேன் என்று பிள்ளைகளிடம் சொல்லிவிட்டு விக்கியை காண சென்றாள் ஆரா. அண்ணா, மம்மிக்கு டேடியை தான் ரொம்ப பிடிக்குமா, ஆனால் அவர் கூப்பிட்டா ஏன் கோபமாக போகிறாங்க? உறக்க சிரித்தான் அகில். அது டேடி பண்ணுற அராஜகத்தால் வர்ற கோபம், நீ அதையெல்லாம் கண்டுக்காத, வா நாம் சாப்பிடலாம் என்று சொல்லி அவளை டைனிங் டேபிளிற்கு அழைத்து சென்றான் அகில். இருவருக்கும் தட்டை வைத்தவன் உணவை இருவருக்கும் பரிமாறினான். இருவரும் அமர்ந்து சாப்பிட தொடங்கினார்கள். என்னடா வேணும் உனக்கு என்றாள் ஆரா விக்கியிடம் கோபமாக. அவளை இடையோடு இழுத்து அணைத்து கொண்டவன், எனக்கு இன்னும் தூக்கம் தெரியல, நீ ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா தெளிஞ்சிடும், கொடு என்றான். டேய், இதெல்லாம் உனக்கே அநியாயமாக தெரியலையாடா? தெரியலையே. படுத்தாதடா, ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ, அதை கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இத்தனை வருஷமாக உன்கிட்ட அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேனே, எனக்கு தெரியாதா? அப்படியே ஒரு முத்தம் கொடுத்தா விட்டுடுவியா? அந்த ஃபீல் இல்லை வேற ஃபீல்னு சொல்லி என்னை கடுப்படிப்ப. எனக்கு வேலை இருக்குது, தயவு செஞ்சு என்னை விடு. என்ன பாப்பா இப்படி சொல்கிற? நீ தானே ஆசைப்பட்ட உன்னையே சுற்றி சுற்றி வரணும்னு. ஐயா சாமி, தெரியாமல் ஆசைப்பட்டுட்டேன், வேணும்னா அந்த பேப்பரை சுக்கு நீராக கிழிச்சு கூட போட்டுடுறேன், என்னை விட்டுடுடா. முடியாது என்று விட்டு பிடிவாதமாக நின்றவனிடம் என்ன செய்ய முடியும் என்று தலையில் அடித்து கொண்டவள் அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். போதுமா பைத்தியக்காரா, போய் குளி என்று அவனை குளியல் அறைக்குள் தள்ளிவிட்டு வந்தவளின் இதழில் புன்னகை அரும்பியது. அவன் செய்யும் அராஜகங்களினால் வருடங்கள் கடந்தும் அவளுக்கு அவன் மேல் காதல் கூடிக்கொண்டேதான் போனது. கனவு நனவாகும் தருணங்கள் இனி அவள் வாழ்வில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். விழி தாண்டிய கனவை முற்று பெற்றது.
மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.